ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது ஆஹ், ஸ்ரீலங்காவுல ஆஹ், மிகப்பெரிய ஒரு அதாவது அரசன் இருந்தாரு. அந்த அரசன் பார்த்தீங்கன்னாக்கா அப்பைக்கு அவரு என்னென்ன வந்து அவரை வந்து இப்ப வரையும் வந்து கெட்டவனா கூட சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவரு அவங்க ஊர்ல வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய நல்ல ஒரு ஆட்சியை பண்ணாங்க. அதாவது பர்டிகுலரா அவர் ஒரு தமிழன் அப்படிங்கிறாங்க. தமிழனா இருந்துட்டு எந்த அளவுக்கு வந்து தமிழர்கள் அந்த டயத்துல தான் ரொம்ப வந்து அதாவது சந்தோஷமா வந்து இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமாயண கதைகள்ல வந்து ராமரை பத்திய சீதையை பத்தி எல்லாம் வந்து அதிகமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு வந்து அதாவது வடநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியில எல்லாம் வந்து ராவணனை வந்து ஒரு எப்படி சொல்றதுனாக்க அவரை வந்து ஒரு ஒரு குற்றவாளி மாதிரியே வந்து ட்ரீட் பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அவரை வந்து அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத விட அவரு அதை இல்லாம அதாவது ராமர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு அதாவது ஒரு கடவுள் அவதாரங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரு வந்து இந்த அளவு வந்து ஒரு கடவுள் அவதாரமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன்னரா இருந்திருக்காங்க. ஸ்ரீலங்கா ஃபுல்லாமே இவர் தான் வந்து மன்னரா இருந்திருக்காங்க. அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அதிகமா வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அதை ஃபுல்லா வந்து அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. அதாவது இவர் ஒரு படைபலத்திலையும் வந்து அந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து ராவணன் வந்து அதாவது இவர் வந்து வீணை வாசிப்பாராம். வீணை வாசிக்கிறதுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்ந்தவராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு சிவபக்தர். சிவன் மேல வந்து அதிகமான வந்து ஒரு பற்று உள்ளவராகவும் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் எல்லாத்துலயுமே ஒரு கட்டுக்கோப்பாக இருந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து இவரை வந்து ஒரு பலம் பொருந்தியவரா வந்து அந்த டயத்துல வந்து இவர் வந்து சொல்றாங்க. மன்னர்கள்லயே வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை படைத்தவராகவும் வந்து இருந்திருக்காரு ராவணன். சிவனை வந்து வழிபடுறதுனால அதாவது இவர் வந்து ஒரு 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 சில விஷயங்கள்ல வந்து அதாவது நேரம் பார்த்து தான் பண்ணுவாங்க. அதாவது அஸ்ட்ராலஜிலையும் வந்து இவர் வந்து தேர்வு பெற்றவராக இருக்காரு. ஏன்னாக்க இவர் இதுக்கு முன்னாடி என்ன அதாவது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறதையும் வந்து இவர் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாராம். ஸோ இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால வந்து இவர் வந்து அந்த எது பண்ணினாலும் வந்து ஒரு அஸ்ட்ராலஜியை வந்து மூவ் பண்ணி தான் வந்து இவர் பண்ணுவார். அதுலயும் வந்து இவர் பெரிய எக்ஸ்பர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்றாருனாக்க இவங்களுக்கு வந்து இவங்க தங்கச்சி வந்து சூப்பராங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்க வந்து அதாவது இவர் வந்து பித்தூத் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர் வந்து பக்கத்துல இருந்திருக்காங்க. அதாவது அடுத்த கண்ட்ரி. ஸோ அவங்களும் அவங்களுக்கு ஒரு எதிரி தான் இருந்திருக்காரு. அதாவது அவங்க வந்து ராவணன் இவங்களுக்கு வந்து எதிரியா இருந்திருக்காங்க. அப்ப இருக்கும்போது இவங்க இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா சூர்பனகை வந்து அவர் மேல வந்து காதல் வயப்படுறாங்க. அவங்க காதல் பண்றாங்க. காதல் பண்ணனா கொஞ்ச நேரத்துல வந்து இவங்க வந்து போய் பேசுறாங்க. ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. காதல் பண்ணிடுறாங்க. காதல் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் காதல் பண்ணிட்டு இவங்ககிட்ட வந்து சொல்றாங்க. அதாவது அண்ணன்ட்ட வந்து அதாவது ராவணன்ட்ட வந்து சூர்பனகை வந்து சொல்றாங்க, நான் இந்த மாதிரி வந்து இவரை வந்து காதல் பண்றேன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவருக்கு வந்து இல்லம்மா வேண்டாமான்னு சொல்ல முடியல. இருந்தாலும் வந்து அவங்க வந்து இல்ல நான் கல்யாணம் அவரை தான் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறாங்க. இல்ல பண்ண வேண்டாம். இது வந்து எனக்கு வந்து சரியா படலமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் இவங்க தனியா போயிட்டு அவங்களோட வெளியில போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. இருக்கும்போது இவர் வந்து அந்த டயத்துல வந்து ஒரு பூந்தோட்டத்துல வந்துட்டு இருக்காரு. பூந்தோட்டத்துல வரும்போதே வந்து இவரை வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து தற்காப்புக்காண்டி வந்து அந்த பித்தூத்தை வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணும்போது பித்தூத் வந்து அந்த இடத்துல இருந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இறந்தவன வந்து சூர்பனகை வந்து அதாவது அண்ணன்ட்ட வந்து அதாவது ராவணன்ட்ட வந்து கோவமா பேசுறாங்க. நீ வந்து அதாவது என்னோட கணவர் வந்து கொன்னுட்ட. நீ வந்து ஒரு பொறாமையில கொன்னுட்ட. நீ அதனாலதான் வந்து வந்து சொல்றாங்க. பட் ஆனா இவர் வந்து எவ்வளவோ அதாவது எடுத்து சொல்லியும் வந்து அவங்க வந்து கேட்கிற மாதிரி இல்லை. ஏன்னாக்க இவர் சொல்றாரு இல்லம்மா அவன் வந்து இந்த ஸ்ரீலங்காவை எடுக்கிறதுக்காண்டி தான் வந்து இலங்கையை வந்து எடுக்கிறதுக்காண்டி தான் வந்து அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அவங்க வந்து அந்த இதில் கேட்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அதாவது இந்தியாவை நோக்கி வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுல வந்து ஒரு காட்டுல வந்து இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சூர்பனகை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க இருக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ள இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த டயத்துல வந்து அதாவது ராமர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடவுள் அவதாரம் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களும் வந்து அவங்க சீதையும் வந்து அந்த அங்கே வந்து காட்டுக்குள்ள வந்து அது வனவாசம் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அந்த ராமனுக்கு அந்த கதையில இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இருக்கிறாங்க. இருக்கும்போது பாத்தீங்கன்னா, தற்செயலா வந்து அந்த சூர்பனகை வந்து ராமரை வந்து பாக்குறாங்க. ராமர் வந்து அந்த அளவுக்கு வந்து அழகா இருப்பாராம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அவங்க மேல வந்து ஈர்ப்பா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்ககிட்ட போய் பேசுறாங்க. பேசும்போது சொல்றாங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இல்லம்மா நான் வந்து என் மனைவியை தவிர வந்து நான் அதிகமா வந்து யார்ட்டையும் பேச மாட்டேன். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா என் தம்பி கிட்ட லட்சுமணன் பேசுங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து இவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு லட்சுமணன் வந்து பேசுறாங்க. லட்சுமணன் வந்து என்ன பண்றாருனாக்க ரொம்ப வந்து நீ என்ன கருப்பா இருக்க,
நீ வந்து எனக்கு என் அண்ணன் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமணன் வந்து ஒரு இது தப்பா பேசிடுறாங்க. பேசுனால உங்களுக்கு வந்து அதாவது மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னாக்கா மூஞ்சில வந்து குத்திடுறாங்க. இதனால வந்து இவங்களுக்கு கோவமாயி உடனே வந்து அண்ணன்ட்ட போயிடுறாங்க. அண்ணன்ட்ட போய் இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கருப்பா இருக்கேன், என்னை வந்து கேவலமா பேசிட்டாங்க அப்படின்னோடனே இவங்களுக்கு வந்து அதிகமா வந்து அதாவது எப்படியா இருந்தாலும் வந்து யாரா இருந்தாலும் அவங்க தங்கச்சிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவங்களுக்கு கோவம் வரும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, சூர்பனன் என்ன சொல்றாங்கன்னாக்க, அண்ணா நீங்க போயிட்டு அவங்க அதாவது அங்க ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன்னா அந்த பொண்ணை வந்து இங்க கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து நீங்க மனம் முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து இந்த டயத்துல வந்து ராவணர் என்ன சொல்றாங்க, ராவணன் என்ன சொல்றாங்கன்னாக்க, அதாவது நீ வந்து கூட்டிட்டு வர சொல்றமா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இருந்தாலும் அவங்க கூட்டிட்டு வந்தாலும் அவங்களுக்கு என்ன மரியாதையோ நான் அதான் கொடுப்பேன். வர அவங்கள வந்து எந்த விதமான அதாவது தொடக்கூட மாட்டேமா அது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பா இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் வந்து இவரோட வந்து பிளஸ்ஸாவும் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா, இவர் வந்து போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து அவங்க வீட்ல வச்சிருக்காங்க. வச்சிருக்கும்போது ராஜ மரியாதை குடுத்து தான் வச்சிருந்திருக்காங்க. ஒரு பூந்தோட்டத்துல அதாவது மிக எல்லா தோழியரும் உட்பட எல்லாரையும் வந்து அவருக்கு வந்து அந்த அளவு ராஜ மரியாதை குடுத்துற ஒரு ராணி மாரி தான் வந்து அவர் வந்து வச்சிருந்திருக்காரு. ஸோ பட் இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, என் கணவனே விட்டுட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு இது எதுவுமே தேவையில்லன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தனி அறையில போய் இருந்துடுறாங்க. ஸோ அதுவும் அந்த டயத்துல வந்து நடக்குது. ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும் வந்து தன் தங்கச்சிக்காண்டி வந்து இதை வந்து பண்ணுவாரு. அதாவது ராவணன். ஏன்னாக்கா இது வந்து இதனால வந்து இந்த ராஜ்யமே அழியும். அதாவது இவரும் வந்து இல்லாம போவாரு அப்படின்னு தெரிஞ்சும், இவர் இறப்பாரு அப்படின்னு தெரிஞ்சும், இந்த இதுல வந்து தன் தங்கச்சிக்காண்டி வந்து எதை வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து துணிஞ்சு இறங்குறாரு. ஏன்னா ராமர் வந்து ஒரு கடவுள் அவதாரம். அப்படி இருக்கும்போது இவர் ராவணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இதா மனிதன் உள்ளவர். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை நடந்தா கண்டிப்பா வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சும் இதுல போய் வந்து போராடினாங்க. தன் தங்கச்சிக்காண்டி ஒரு பொருள் கொடுக்குறாரு. ஸோ அதுக்காண்டிதான் வந்து அவங்கள வந்து அதாவது சீதாவை வந்து அங்கிருந்து கடத்திட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து போர் நடக்குது. இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து அதாவது 13 நாள் நடக்குது. ஒரு கடவுள் ஒரு ஒரு கடவுள் அவதாரம் உள்ள ஒரு அரசர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு அரசர். இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு பலம் பொருந்தியவரா வந்து இவர் வந்து அதாவது ராவணன் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதாவது ராவணன் வந்து சிவன் பக்தர், சிவன்கிட்ட வந்து அதாவது வரம் வாங்கியிருந்தாரு. இவர் மூலியமா தான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கதைகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் இவரை வந்து அழிக்கிறதுக்கு அதாவது இவரை வந்து கொல்றதுக்கு 13 நாட்கள் இந்த போரை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதாங்க இவரோட பலம் வந்து அந்த அளவு இருந்திருக்கு. அதாவது ராவணன் வந்து கெட்டவருங்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் அவர் வந்து அவங்க அந்த நாட்டு மக்களுக்கும் சரி, அவங்க நாட்டுக்கும் சரி, அவங்க தங்கச்சிக்கும் சரி அந்த அளவு வந்து பாசமா இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லப்படுறாங்க. இதனால வந்து 13 நாளைக்கு அப்புறம் வந்து அந்த போர் வந்து முடிவடையுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ராவணன் மகன் இவர் வந்து இந்திரஜித். இவர் வந்து பாத்தீங்கன்னா ராமன் லட்சுமணன் இவங்க 2 பேரையும் வந்து இந்திரஜித் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பாட்ட வந்து ஒரு அதாவது ராவணன்ட்ட வந்து ஒரு இதை கொடுத்த மாதிரியும் அந்த விஷத்தன்மையை வந்து கொடுக்கும்போது இவங்க வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ மயங்கி விழுந்தோடனே அதாவது இவங்களை காப்பாத்துறதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்போ வந்து அனுமர் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த ஒரு சிரஞ்சீவி மலைக்கு போறாங்க. சிரஞ்சீவி மலையில போயிட்டு அந்த மருந்து எடுக்க போறாங்க. மருந்து எடுக்க போனா அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனாலேயே வந்து அந்த சிரஞ்சீவி மலையே பேத்தி எடுத்துட்டு அந்த டயத்துல வந்து அப்படிங்கிற மாதிரியும் கதை சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இராவணன் அதாவது இந்திரஜித் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சாப்டர் ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி உள்ள அவர் ஒரு மிக அதாவது ராவணன் ஆர்மியிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்காரு. அந்த இடத்துல அவரை வந்து யாருமே வீழ்த்த முடியாது. அந்த அளவுக்கு வந்து போர் தந்திரம் இதுலையும் சரி, அந்த அளவுக்கு போர் வீரத்திலையும் சரி இருந்திருக்காரு. வந்து போர் முடியுது. இதுல வந்து ஒரு அண்ணனா அதாவது ராவணன் வந்து அவர் செஞ்சது வந்து தப்புங்க ரைட்டுங்கலாம். ஏன்னாக்க அவர் வந்து அவர் கண்ட்ரில வந்து அந்த அளவு வந்து ஒரு பவர்ஃபுல் ஆர்மியா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு கடவுள் அவதாரமா இருந்தாலும் பட் இருந்தாலும் அவங்களும் வந்து அவங்க மனைவிக்காண்டி தான் வந்து அவங்க சண்டை போடுறாங்க. பட் இருந்தா அந்த ஒரு மனைவிக்காண்டி ஒரு நாட்டையே வந்து அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு தவறான செயல்படி இருந்தாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன் தங்கச்சிக்காண்டி ஒரு நாட்டுக்காண்டி அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த டயத்துல வந்து ஒரு பவர்ஃபுல் ஆர்மியாவும் இருந்திருக்காங்க. ஸோ இவர் நினைச்சிருந்தா கண்டிப்பா வந்து இவர் அந்த ஆர்மியை வந்து அயோத்தியில கொண்ட சண்டை போட்டிருந்தாலும் ரொம்ப பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்படிலாம் அவர் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம தப்பு செஞ்சுட்டோம். இருந்தாலும் நம்ம தங்கச்சிக்காக தான் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் வந்து அந்த நேரத்துல அந்த சொல்றாங்க. பட் இருந்தாலும் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா
அழிய போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது வந்து இது வந்து பார்க்கப்படுது. எப்படியா இருந்தாலும் ராவணனை வந்து நம்ம வந்து அதாவது ஒரு கெட்டவன் இவர் இவர்னாலதான் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி எப்படியா இருந்தாலும் ராவணன் வந்து ஒரு அதாவது ஒரு நல்ல மனிதன் தான் சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு அரசனா இருந்தவர் தான் ஒரு நாட்டையே ஆட்டிய அதாவது அவர் இருந்த காலத்துலதான் வந்து அந்த அளவு வந்து ஸ்ரீலங்கா வந்து அந்த அளவு வந்து செல்ல செழிப்பா இருந்துச்சு. அது தமிழர்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே அங்க இப்பதான் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருந்த ஒரு மனுஷன் தான் ராவணன். சோ நான் ராவணனை பத்தி இதைதான் சொல்லணும்னு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.